I welcome you to learn English. English model sentences இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். I want to finish an important work before noon. Noon அப்படின்னா மதியம். After noon மதியத்திற்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். Before noon அப்படின்னு சொல்லலாம். அது forenoon அப்படின்னு சொல்லுவோம். அது காலையில். I want to finish an important work. முக்கியமான வேலையை மதியத்துக்குள் முடிக்க வேண்டும். Before this week I must complete an important work. இந்த வாரத்திற்குள் ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டும். Before the manager asks, I should complete this work. மேனேஜர் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிக்கணும். ஸோ ஒரே டைப் ஆஃப் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற சப்ஜெக்ட் வேர்ப் வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ சப்மிட்டட் த ஃபைல் ஆன் யுவர் டேபிள் எஸ்டர்டே. நான் உங்கள் டேபிளில் நேற்றே என் ஃபைல்ஸை வச்சுட்டேன். எஸ்டர்டே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். த ஒர்க் ஷுட் பி டன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஆர்டர். ஷுட் பி டன் இனிமேல் நடக்க போகுது, அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அந்த வேலை அரசு ஆணைப்படி நடக்க வேண்டும். பிரின்சிபல் ஹேஸ் நாட் yet signed the paper. முதல்வர் இன்னும் அந்த பேப்பரில் கையெழுத்து போடவில்லை. பிரின்சிபல் ஹேஸ் நாட் yet signed the paper. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் அப்படின்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி, கமாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது வேர்பில் ஆரம்பிக்கும். இங்கே வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். கால் அப்படிங்கிற வார்த்தை. கூப்பிடு. கால் ஹிம் த்ரூ ஃபோன். அவரை ஃபோனில் கூப்பிடு. ஆஸ்க் த அசிஸ்டன்ட் டு கம் ஹியர். உதவியாளரை இங்கே வர சொல். ஆஸ்க் த அசிஸ்டன்ட் டு கம் ஹியர். இஸ் ஹி ஆன் லீவ் டுடே. அவர் இன்னைக்கு லீவா? இது வேர்பல் கொஸ்டின். இஸ் ஹி ஆன் லீவ் டுடே? In how many days this work will be completed? எத்தனை நாளில் இந்த வேலை முடியும்? How many days? In how many days this work will be completed? How long you have been doing this work? இந்த வேலையை எவ்வளோ நாளாக செஞ்சிட்ருக்கீங்க? How long you have been doing this work? This work would have completed at this time. இந்நேரம் இந்த வேலை முடிஞ்சிருக்கணும். The work, this work would have completed at this time. ஸோ would have completed, you have been doing, இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் என்ன டென்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். I cannot do this work alone. தனியாக என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. இந்த முடியும் முடியாது அப்படிங்கிறது கேன் அதில் வருது. முடியும் கேன், cannot முடியாது. I cannot do this work individually. தனியாக வேலையை செய்ய முடியாது. I need someone's help. எனக்கு யாருடைய உதவியாவது தேவைப்படுகிறது. This work cannot be done by one person. இந்த வேலையை ஒருத்தர் பார்க்க முடியாது. This work cannot be done by one person. This work was started last week. இந்த வேலை போன வாரம் ஆரம்பிக்கப்பட்டது. This work was started last week. Ask all to do this work. எல்லோரையும் இந்த வேலையை பார்க்க கேட்டுக்கொள்ளவும், வேலையை பார்க்கும்படி சொல்லவும். Ask all to do this work. This work will not be completed before evening. Will not be completed. இதை நோட் பண்ணி பாருங்க. Will be completed, will not be completed. இந்த வேலை முடியாது. We will do this work tomorrow. Simple future tense. நாளை இந்த வேலையை பார்ப்போம். We will do this work tomorrow. இந்த we அப்படிங்கிறத எடுத்துகிட்டு I அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி you அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வேறு வார்த்தைகள் அப்ளை பண்ணி பார்த்து அந்த சென்டென்ஸோடைய மீனிங்கை சேஞ்ச் பண்ணி கரெக்டான சென்டென்ஸாக கொண்டு வரணும். ஸோ அதான் ப்ராக்டிஸ். When I was doing this work, I struggled more. I suffered a lot. இந்த வேலையை செய்கிறப்ப நான் ரொம்ப சிரமப்பட்டேன். It contains more calculations. இதில் நிறைய calculations இருக்கின்றன. It contains. He is disturbing me when I am doing work. இது present continuous tense. அதாவது நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. He is disturbing me when I am doing work. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்னை அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறார். He disturbed me when I was doing work. அந்த I was doing அப்படிங்கிறது past continuous tense. He disturbed me. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்.
அவர் என்னை வேலை செய்யும்போது தொந்தரவு செய்தார். He will disturb me, future tense. When I will be doing work. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அப்போ அவர் தொந்தரவு பண்ணுவார். ஸோ டென்சஸை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இஸ் டிஸ்டர்பிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் டூயிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸில் டிஸ்டர்ப்டு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ வாஸ் டூயிங், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வில் டிஸ்டர்ப், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் பி டூயிங், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் தான் மேனேஜருக்கு புரிய வைக்கணும். யூ மேக் த மேனேஜர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ கிளியர் பிரின்சிபல்ஸ் டவுட்ஸ் அட் ஃபர்ஸ்ட். முதல்வரின் சந்தேகங்களை நான் தீர்க்க வேண்டும். ஐ கிளியர் பிரின்சிபல்ஸ் டவுட்ஸ் அட் ஃபர்ஸ்ட். அந்த அட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது முன்னாடியே வரலாம். அட் ஃபர்ஸ்ட் ஐ கிளியர் பிரின்சிபல்ஸ் டவுட். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் ஆஸ்க் மீ. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கேட்கவும். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் ஆஸ்க் மீ. டூ திஸ் ஒர்க் ஆஃப்டர் நோயிங் ஆல். நன்கு தெரிந்து கொண்டு இந்த வேலையை பார்க்கவும். டூ திஸ் ஒர்க் ஆஃப்டர் நோயிங் ஆல். அந்த நோயிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். த எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட். இந்த விளக்கம் புரியவில்லை. எக்ஸ்பிளைன் அகெயின். திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். த எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட். ஐ cannot அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளைன் அகெயின். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ஸ்டார்ட் திஸ் ஒர்க் ஆஃப்டர் ரீடிங் த இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணிவிட்டு இந்த வேலையை ஆரம்பிங்க. உடனே அவரை கூப்பிட்டு இன்ஃபர்மேஷனை சொல்லிடு, டீட்டெயில்ஸை சொல்லிடு. இல்லைன்னா அவர் பேங்க்கு போயிடுவார். கால் ஹிம் அட் ஒன்ஸ் அண்ட் டெல் த டீட்டெயில்ஸ். அதர்வைஸ், இல்லை என்றால், he would leave to bank. he would leave to bank. he will leave to bank அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐ ஹாவ் டோல்ட் அபவுட் திஸ் ஆஃபன். நான் நிறைய தடவை இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஐ ஹாவ் டோல்ட் அபவுட் திஸ் ஆஃபன். OFTEN. இந்த டி சைலண்ட், அதனால் ஆஃபன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஹீ டிட் நாட் லிசன் டு மீ. பட் ஹீ இக்னோர்டு. அதை அவர் கேட்கவே இல்லை, இக்னோர் பண்ணிட்டாரு. ஐ டு நாட் நோ ஒய் ஹீ இஸ் ஸ்பீக்கிங் லைக் திஸ். ஏன் அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஹீ ஹாஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட். அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹீ ஹாஸ் லெஃப்ட் அவுட் வென் ஐ ஆம் டெல்லிங். வி மஸ்ட் கால் ஹிம் நவ். நான் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவர் கிளம்பிட்டார், அவரை திரும்ப கூப்பிடணும். இஃப் த ஒர்க் ஆர் டன் பேஷண்ட்லி திஸ் ப்ராப்ளம் வில் நாட் ஹேப்பன். ஒவ்வொரு வேலையையும் பொறுமையாக செய்தால் இந்த பிரச்சனை வராது. இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆல் ஆஃப் அஸ் நோ that you complete work at correct time. சரியான நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா மாடல் சென்டென்சஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.